வணக்கம். மனநிறைவை பற்றி சொல்லும் மயில் மற்றும் குயில் கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். மற்றவர்கள பார்த்து பொறாமப்பட்டு உங்களுக்குள் இருக்கும் சூப்பரான திறமைகளை நீங்க எப்போதாவது மறந்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. வண்ணத்து பறவைகள் நிறைந்த ஒரு அழகான பசுமையான காட்டுல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அங்க ஒரு அழகான மயில் இருந்துச்சு. அது தினமும் தம் வண்ணமயமான தோகையை விரிச்சு செம கர்வத்தோட ஆடும். இந்த காட்டுல என்ன போல அழகான பறவையே இல்ல அப்படின்னு மற்ற பறவைகள் முன்ன ரொம்பவே பெருமை பீத்திக்கும். ஆனா பாருங்க, ஒரு இனிமையான மாலை நேரத்துல மொத்த காட்டின் கவனமும் திடீர்னு வேற பக்கம் திரும்புச்சு. மரக்கிளையில உட்கார்ந்திருந்த ஒரு கருங்குயில் தன் இனிமையான குரல்ல மெய்மறந்து பாடத் தொடங்குச்சு. ஆஹா, என்ன குரல் அப்படின்னு சின்ன பறவைகள்லாம் கைத்தட்டி அந்த குயிலின் பாட்டை ரொம்பவே ரசிச்சு பாராட்டுன. குயிலின் பாட்டுக்கு முன்னாகி தன் அழகு எடுபடலையோன்னு நினைச்ச மயிலுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாம வந்துடுச்சு. தன்னை எல்லாரும் மறந்துட்டதா நினைச்ச மயில் ஆடுவதை நிப்பாட்டிட்டு ஒரு குளக்கரையில ரொம்பவே சோகமா போய் உட்கார்ந்துருச்சு. நல்ல வேளையா அந்த வழியா வந்த ஒரு புத்திசாலி வயதான கிளி மயிலின் இந்த சோகத்தை பார்த்துட்டு அங்க வந்தது. மயிலே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு அந்த கிளி கேட்க, மயில் தம் பொறாமைய வெளிப்படையா ஒத்துக்குச்சு. இதை கேட்டு மென்மையா சிரிச்ச கிளி, இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பை கொடுத்திருக்குன்னு அழகாக சொல்லுச்சு. மயிலுக்கு அழகு, குயிலுக்கு குரல், காக்காத்துக்கு அறிவு, எனக்கு பேச்சு, இதுதான் இயற்கையின் பரிசுன்னு அது தெளிவா விளக்குச்சு. மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டா நமக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான தனித்திறமைய நாமளே ரசிக்க முடியாம போயிடும் இல்லையா? இந்த உண்மையை உணர்ந்த மயில் தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டே சிரிச்சுது. அதோட பொறாமையும் அப்படியே பறந்து போயிடுச்சு. சரி, இந்த சுவாரஸ்யமான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த முக்கியமான பாடம் என்னன்னு பாப்போமா? மயில் தன் தனித்துவமான அழகை ஏத்துக்கிட்டு மறுபடியும் எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து செம்ம ஹாப்பியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பொறாமைங்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இதுல புரியுதா? அதை நம்ம மன அமைதியை கெடுத்து நம்ம சந்தோஷத்தையும் முழுசா திருடிடும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்களோட அந்த தனித்துவமான திறமை என்ன?